கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தங்கள் செயல்களை, தங்கள் நடவடிக்கைகளை பெருமையாய் மற்றவர்கள் இடத்தில் சொல்லுவதற்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். தங்களுடைய அன்றாட லைஃப் ஸ்டைலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி பெருமை கொள்கிறார்கள். பெருமை என்னும் சுபாவம் சாத்தான் வைக்கிற கண்ணி என்பதை சிலர் உணர்வதே இல்லை. பெருமை ஈகோவை கொண்டு வரும். தாவீதை புகழ்ந்து பாடியவுடன் சவுலுக்கு பொறாமை வந்தது. இது கூட ஒருவித ஈகோவால் தான் வந்தது. சவுலுக்கு முடிவில் என்ன ஆனது என்பது நமக்கு தெரியும். பெருமை வரும்போது மற்றவர்களை மதிக்காத, அசட்டை செய்கிற குணம் வந்துவிடும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு குணம். ஆனால் தாழ்மையுள்ளவர்கள் மற்றவர்கள் மேல் பொறாமைப்பட மாட்டார்கள். பொறுமையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள ஞானம் பிறக்கும். தாவீதும் அந்த நிதானத்தோடு செயல்பட்டதால் தான் கர்த்தருடைய கிருபையை பெற்று இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க முடிந்தது. நாமும் கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படும்போது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ஞானத்தை நாங்கள் பெருமையாக நினைத்து மற்றவர்களை அசட்டை பண்ணியிருந்தாலோ, தாழ்வாக நினைத்திருந்தாலோ எங்களை மன்னியுங்க. எங்கள் பெருமையான குணத்தை எடுத்து போட்டு தாழ்மையான குணத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். தாவீது உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது போல நாங்களும் மாற கிருபையை கொடுங்க. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.